மோடியை விமர்சிக்கும் முன்பு தான் யார் என்பதை திமுக எம்பி கனிமொழி கண்ணாடியில் முகத்தை பார்த்து தெரிந்து கொள்ள வேண்டும் என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கடுமையாக விமர்சனம் செய்துள்ளார். ஓசியில வாழ்ற கனிமொழி அவர்களுக்கு பிரதமரை பத்தி பேசுவதற்கு எந்த அருகதையும் இல்லை என்று நான் பார்க்கிறேன். அவங்க சொந்தமா என்ன டிஸ்டிங்டிவ் எபிலிட்டி? இப்ப நீங்களா பத்திரிகை நண்பர் இருக்கிறீங்க, ஒரு 12,000 ரூபாய், 20,000 ரூபாய், 50,000 ரூபாய் எவ்வளவு நீங்க சம்பளம் வாங்கினாலும் உழைச்சி சம்பளம் வாங்குறீங்க. நானும் உழைக்கிறேன். கனிமொழி அவர்கள் என்ன உழைச்சாங்க? பிரதமரை பத்தி பேசுவதற்கு என்ன தகுதி? ஓசியில வாழ்ந்துட்டு இருக்காரா? அப்பா பேரை வச்சு வாழ்ந்துட்டு இருக்காரா? கருணாநிதிங்கிற வார்த்தையை தூக்கிட்டா கனிமொழி யார்? அவங்க யார்? அவங்க அதனால அவங்க அடுத்தவங்களை பார்த்து பிரதமர் சென்னையில வாடகை வீடு எடுத்து தங்கணும், பிரதமர் சென்னைக்கு இப்படி இருக்குன்னு சொல்றதுக்கு முன்னாடி அவங்க கண்ணாடியில போய் கனிமொழி அவர்கள் ஒரு முகத்தை பார்க்கணும். எத்தனை ஊழல் வழக்கு அவர் மேல இருக்கு, எத்தனை ஜெயிலுக்கு போயிருக்கிறாங்க, எல்லாம் அந்த ஜூஜி டேப்ல அவங்க பேசுறதெல்லாம் எல்லாம் லீக் ஆயிட்டு இருக்கு பாருங்கலாம். ஆனா கனிமொழி அவர்கள் இது போன்ற பேசலாம் தவிர்க்கணும். எப்ப அவங்க சீனா கொடியெல்லாம் போய் டிஃபெண்ட் பண்ண ஆரம்பிச்சாங்களோ அன்னைக்கு அவங்க உடன்பிறப்பா மாறிட்டாங்க. 200 ரூபாய் உடன்பிறப்பா மாறிட்டாங்க. உண்மையை சொல்ல வேண்டும் என்றால். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.